ஹாய். இங்கிலீஷ்ல எதிர்காலத்தை பத்தி பேசுறது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கவலையே வேணாம். வாங்க, அடுத்த 5 நிமிஷத்துல இது ரொம்ப சிம்பிளா கத்துக்க போறோம். முதல்ல இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அதை எப்படி சொல்லுவீங்க? வாங்க அதுக்கான வழிய இப்ப பார்க்கலாம். நிஜமாவே சொல்றேன், இங்கிலீஷ்ல ஃபியூச்சர் டென்ஸ பத்தி பேசுறது பார்க்கத்தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஆனா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கான ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. ஆமாங்க. எதிர்காலத்த பத்தி பேசுறதுக்கு நமக்கு உதவ போற ஒரு மேஜிக் வார்த்தை இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? இதோ அந்த வார்த்தை வில். ஆமா, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ஃபியூச்சர் டென்ஸ் பத்தி பேசுறதுக்கு நமக்கு பேஸ்மெண்டே. சரி, இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? சரி, நம்ம ஏணியோட முதல் படியில கால் வைக்கிறோம். இதுதான் சிம்பிள் ஃபியூச்சர். எதிர்காலத்தை பத்தி பேசுறதுக்கு இதுதான் ரொம்ப பொதுவா பயன்படுத்துற ரொம்ப ஈஸியான வழியும் கூட. இந்த சிம்பிள் ஃபியூச்சரை நாம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, நாளைக்கு இல்ல அடுத்த வாரம் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பொதுவா சொல்றதுக்கு தான். அது உங்க பிளானா இருக்கலாம், இல்லனா நீங்க நம்புற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இதோட ரூல் ரொம்ப சிம்பிள்ங்க. வில் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் வேர்போட பேஸ் ஃபார்ம், அதாவது எந்த மாற்றமும் செய்யாம அப்படியே யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். உதாரணத்துக்கு, ஐ வில் பிளே கிரிக்கெட் டுமாரோ. இது நாளைக்கு நடக்க போற ஒரு விஷயம். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு? ஓகே, இப்ப ஏணியில அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு வேலை தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்னு சொல்றது எப்படி? அதான் இப்ப பார்க்க போறோம். இங்க நாம ஒரு குறிப்பிட்ட டைமை பத்தி பேசுறோம். அந்த நேரத்துல ஒரு செயல் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும். உதாரணத்துக்கு, நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. இதோட ரூல் என்னன்னா, will be அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் verb கூட ing சேர்க்கணும். இது அந்த வேலை தொடர்ந்து நடக்குதுன்னு காட்டுறதுக்கு தான். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நல்லா புரியும். நாளைக்கு ராத்திரி 8 மணிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம். அந்த நேரத்துல டிவி பார்க்குற வேலை தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இப்ப நம்ம ஏணியோட 3வது படிக்கு வந்தாச்சு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டெப். அதாவது எதிர்காலத்துல ஒரு வேலை கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கும்னு உறுதியா சொல்றது எப்படி? ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள இல்லனா ஒரு டெட்லைன்குள்ள ஒரு வேலையை நிச்சயமா முடிச்சிருவேன்னு உறுதியா சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். நாளைக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. இதோட ரூல் என்னன்னா, will have அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேர்போட 3வது ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு, go, went, goneல அந்த gone தான் 3வது ஃபார்ம். இந்த உதாரணம் பாருங்க. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள ஹோம்வொர்க் முடிக்கிற வேலை 100% முடிஞ்சிருக்கும்னு இது தெளிவா சொல்லுது. சூப்பர். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து பார்க்கலாம். இது உங்க இங்கிலீஷ்ல ஃபியூச்சர் பத்தி பேசுறதுக்கான ஒரு சிம்பிள் டூல் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த டேபிள்ல பாருங்க, எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. நாம பார்த்த சிம்பிள், கண்டினியூவஸ், அப்புறம் பெர்ஃபெக்ட் ஃபியூச்சர் இங்க இருக்கு. இந்த 4வதா இருக்கிற ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் பேச்சு வழக்குல அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான். சரி, இப்போ உங்க டர்ன். நாம கத்துக்கிட்டதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த வாக்கியத்தை சிம்பிள் ஃபியூச்சர்ல எப்படி மாத்துவீங்க? யோசிச்சு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ஓகே, கரெக்டான பதில் she will write a letter. உங்க இங்கிலீஷ் பயணத்துக்கு வாழ்த்துக்கள்.